அருள்வாக்கு ப்ரிடிக்ஷன் 2022 ஆண்டு இது தொடங்கி இன்று 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2022 தொடங்கி இப்போ வரக்கூடிய ஆண்டுக்கான ஜீவநாடி காகபுஜண்ட ப்ரிடிக்ஷன். இந்த ஆண்டிலே தமிழ்நாட்டிலே குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களிலே கடந்த 20-30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெயில் மிக அதிகமாக இருக்கும். அதே போல் கடந்த ஆண்டு மாதிரி மழை இந்த ஆண்டு இருக்காது, வெகு குறைவாயிடும். சில பகுதியில் மட்டும்தான் அந்த மழை வளமானது இருக்கும். அதே போல் தமிழ்நாட்டிலே அமைச்சரவையிலே சில அமைச்சர்கள் மாற்றங்களோ இலாக்கா மாற்றங்களோ வரும். வடநாட்டிலே பல ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள், எதிர்க்கட்சிகளுடைய கைகள் வந்து ஓங்கும். அதே போல வரக்கூடிய மே மாதத்திற்கு மேலாக பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் மேம்படும். மக்கள் பல தொழில்களிலே ஒரு லாபங்கள் இந்த கடந்த 2 வருஷம் மாதிரி இருந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக எல்லா ராசியிலையும் பிறந்தவங்களுக்குமே பொதுவாக சொல்லுகிறேன், ஓரளவுக்கு செல்வ கடாட்சம் உண்டாகும். ஒரு 4-5 வருடங்களை இழுத்து கொண்டிருந்த வேலை நிறைய பேருக்கு வேலையெல்லாம் நல்லபடியாக முடியும். அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கூட்டணிகள்லாம் அரசியல் கட்சியில் கூட்டணிகள் மாறும். ஆளுங்கட்சியும் இன்னும் சிறப்பாக மக்களுக்கு பணி செய்வதற்கு ஏதுவாக சில பல நிலையெல்லாம் நடக்கும். தமிழ்நாட்டிலும் இப்பொழுதுக்கு ஆளும் கட்சிக்கு மக்கள் அதிகமாக ஆதரவு செய்கிற மாதிரி பல சூழ்நிலைகளும் உருவாகும். ஆனால் கூட்டணிகள் மாறுபடும். அதே போல் ஒரு பெரிய கட்சியினுடைய பிரதான கட்சியினுடைய ஆளுமை தலைமையானது இந்த ஆண்டிலே மாறும். மற்றும் உள்ளதையெல்லாம் அடுத்த வாரத்தில் தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆண்டில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பூகம்பம் ஏற்படும். குறிப்பாக சென்னைக்கு அருகிலே பெரிய ஆபத்து இல்லை என்றாலும் கண்டிப்பாக நிச்சயமாக பூகம்பம் உண்டு. மற்றும் சிலவற்றை சொன்னால் சில பிரச்சனைகள் வரும். பொதுவாக பெயர் குறிப்பிட்ட சில சொல்ல முடியாது. சில பிரச்சனைகள்லாம் நடக்க இருக்குது தமிழ்நாட்டில். அது இறைவன் திருவருள் சம்மதம் இருந்தால் அந்த ஜீவநாடி அடுத்த வாரம் தெரிவிக்கிறேன். ஆசீர்வாதம்.